Hello viewers, welcome to Sayan Tech Tamil channel. நம்ம சேனல்ல Android applicationலாம் போட்டு ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? நிறைய application. ஸோ எந்த அப்ளிகேஷனை நம்ம சப்ஸ்கிரைபருக்கு கொண்டு போய்ட்டு சேர்க்கலாம் அப்படின்ட்டு 2 நாளைக்கு முன்னாடி நான் சர்ச் பண்ணேன். வெப்சைட்டில் சர்ச் பண்ணேன், ப்ளே ஸ்டோரில் சர்ச் பண்ணேன். எனக்கே போர் அடிச்சிருச்சு. ஓகே, போர் அடித்தா இப்போ ஒரு கேம் விளையாடலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணேன்னா, ரேண்டமாக எனக்கா தோன்ற வேர்டு எல்லாமே டைப் பண்ணேன் ப்ளே ஸ்டோரில். அப்படி டைப் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் வந்துச்சு. அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்னு இன்ஸ்டால் பண்ணி பார்த்தா வாவ் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த அப்ளிகேஷன் வந்து என்னோட மொபைலை டிஸ்பிளே அப்படியே அட்ராக்டிவாக மாற்றினுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷனை நான் எப்படி இன்ஸ்டால் பண்ணேன் அப்படின்னா, ரேண்டமாக டைப் பண்ணி தான். அந்த அப்ளிகேஷன் என்ன நேம் அப்படின்னு பார்த்தா ஃப்ளூட் சிமுலேட்டர். இந்த நேமை வந்து நான் எப்படி சரியாக டைப் பண்ணியிருப்பேன் எனக்கே தெரியல. ஓகே, இந்த அப்ளிகேஷனை ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இந்த அப்ளிகேஷனை எப்படி இன்ஸ்டால் பண்ணலாம், எப்படி என்ன மாதிரி ஃபீச்சர்ஸ்லாம் இருக்குங்கிறத தெளிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கன் டாங்குன்னு தட்டிடுங்க. அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி சுவாரஸ்யமான டெக் வீடியோலாம் உங்களுக்கு உடனடியாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இந்த அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டுக்கு உங்களோட ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு ஃப்ளூட் சிமுலேஷன் டைப் பண்ணிங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வரும். இந்த அப்ளிகேஷனை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால் ஹோம் பேஜுக்கு போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணுங்கள். ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதோட செட்டிங்ஸ் எல்லாமே வரும். ஓகே, இந்த செட்டிங்ஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீ செட்டாக நிறைய கொடுத்துருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா மேலே டிஃபால்ட்டாக நம்மளுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது ஒரு கலர்ஃபுல்லாக நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா பேக்ரவுண்டில் அது அப்ளை ஆகி காட்டும் என்ன மாதிரியான டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்ட்டு. நிறைய இங்கே வந்து லாக் சிம்பிள் போட்டு வச்சுருக்காங்க, அதெல்லாமே பெயிட் பண்ணி எடுக்கிறதா இருக்கும். ஸோ நம்மளுக்கு டிஃபால்ட்டாக உள்ளதாகவே நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஒவ்வொன்றையும் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் அப்ளை ஆகும் அது. ஓகே, ஸோ இப்போ நான் ஒவ்வொன்றையும் அப்ளை பண்ணி காட்டுறேன். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்ஸ் அப்படின்ட்டு இருக்க ப்ரீசெட். ஸோ நெக்ஸ்ட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ப்ரீசெட்ஸ் அப்படின்ட்டு இருக்க ப்ரீசெட்ஸ் ஆப்ஷனை நம்ம கிளிக் பண்ணோம்னா அது கீழே குவாலிட்டி அப்படின்ட்டு இருக்க குவாலிட்டி அப்படிங்கிறதுல நம்ம கிளிக் பண்ணதும் ஹை குவாலிட்டி, மீடியம், லோங்கிறத கொடுத்துருக்காங்க. ஹை குவாலிட்டி உங்களுக்கு வேணும்னா ஹை குவாலிட்டி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸோ அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரீசெட்ஸை கிளிக் பண்ணோன்னா ஹை குவாலிட்டி நம்ம ஆல்ரெடி செட் பண்ணியாச்சு. இதில் எத்தனை பிட்ஸில் உங்களுக்கு வேணுமோ அதையும் நீங்கள் இதை கிளிக் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ நான் 64 கிளிக் பண்ணுறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்பேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. டிஸ்பேஷன் அப்படிங்கிறது இந்த மாதிரி எந்த அளவுக்கு அந்த கலர்ஃபுல் வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நீங்கள் சைட்டில் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா அதோடைய டிஃப்ரென்ஸை நீங்கள் வந்து பார்க்க முடியும். ரேடியஸ் அப்படிங்கும்போது ரேடியஸ் வந்து அந்த நம்ம ஸ்க்ரால் பண்ணும்போது அதோடைய அதோட வித்து வந்து எந்த அளவுக்கு வேணும் அப்படிங்கிறது தான். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வச்சா ரொம்ப பெரிய அளவில் அதோடைய கலர்ஃபுல் வரும். ஸோ நம்மளுக்கு சும்மா நார்மலாக வேணும் அப்படின்னா அதோடைய ரேடியஸை குறைச்சி வச்சுக்கொள்ளலாம். ஓகே, அடுத்து ப்ளூமிங். ஸோ ஒவ்வொன்றையும் நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த மாதிரி நீங்கள் இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கீழே அடுத்து ஸ்க்ரால் பண்ணி வந்தோம்னா கேப்சர் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேப்சர் அப்படிங்கும்போது இப்போ நம்ம ஸ்க்ரால் பண்ணி இருக்கிறத இப்போது நம்ம என்ன மாதிரி அனிமேட் ஆகிட்டுருக்கோ இதை அப்படியே கேப்சர் பண்ணிக்கொள்ளலாம். கேமரா ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா கேப்சர் ஆகிரும். ஓகே, ஸ்க்ரீன்ஷாட் சேவர்னு கீழே பார்த்தீங்கன்னா மெசேஜ்னு வரும். நீங்கள் போய்ட்டு உங்களுடைய கேலரியிலேயே அதை பார்த்துக்கொள்ள முடியும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா லைவ் வால்பேப்பர்னு கொடுத்துருக்காங்க. லைவ் வால்பேப்பர் உங்களுடைய மொபைல் ஃபோனுக்கு நீங்கள் லைவ் வால்பேப்பராகவும் இதை செட் பண்ணிக்கொள்ள முடியும். ஸோ எப்படி செட் பண்ணுறது அப்படின்னா லைவ் வால்பேப்பருங்கிறத நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு இங்கேனா ஸ்டாண்டர்ட் என்ன மாதிரி உங்களுக்கு வேணும், சிங்கிளாக இல்லாட்டி இந்த மாதிரி இங்கேனையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண முடியும். RGB கலரில் வேணும்னா RGB கலரும் நீங்கள் கொடுக்கலாம். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி கலர் செட்டிங் செஞ்சுட்டு
கீழே லைவ் வால்பேப்பருங்கிறத கிளிக் பண்ணிங்க அப்படின்னா லைவ் வால்பேப்பர் அப்ளை பண்ண சொல்லும். லைவ் வால்பேப்பரை அப்ளை பண்ண பிறகு டு ஹோம் ஸ்க்ரீன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை கொடுத்தோம் அப்படின்னா ஹோம் ஸ்க்ரீனுக்கு அது அப்ளை ஆகிரும். இப்போ நம்ம ஹோம் ஸ்க்ரீனுக்கு போய்ட்டு பார்க்கலாம். ஹோம் ஸ்க்ரீனுக்கு நான் வந்துட்டேன். ஹோம் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்க்ரோல் பண்ணும்போது அதோடைய கலர்ஃபுல்லான டிஸ்பிளேவாக மாற்றி கொடுத்துருக்கு. ஸோ இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இதில் நம்ம நிறைய டபுள் டப் பண்ணோம்னா நிறைய வந்துகிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா கலர்ஃபுல்லான ஒரு வால்பேப்பராக நம்ம இதை யூஸ் பண்ணலாம். ஸோ நார்மலாக தான் உங்களுடைய டிஸ்பிளே இருக்கும். ஆனால் நீங்கள் எப்போல்லாம் உங்களோட டிஸ்பிளே நீங்கள் டச் பண்ணுறீங்களோ அந்த டைமில் இந்த கலர்ஃபுல்லான விஷுவலாக உங்களுக்கு எடுத்து கொடுக்கும். ஸோ ரொம்பவே அமேசிங்காக இருக்குதுன்னு சொல்லலாம் இந்த அப்ளிகேஷன். நீங்களே யூஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய மொபைலை வந்து நீங்களும் அட்ராக்டிவாக யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவில் நம்ம பார்த்த இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டிடுங்க. கமெண்ட்டில் இந்த அப்ளிகேஷன் உங்களை என்ன மாதிரி அட்ராக்டிவ் பண்ணுச்சு அப்படிங்கிறதையும் சொல்லுங்கள். மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு அப்ளிகேஷன் வீடியோட உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ வெரி மச். ஹாவ் அ நைஸ் டே.